ஊரில் ஒரு ஃபேமஸான வெரைட்டி தாங்க மல்லி வெரைட்டி. மல்லின்னா என்ன, அது எப்படியெல்லாம் வளர்க்கலாம், எந்த மாதிரி முறையில் வளர்க்கலாம், நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி ரோஸ் நர்சரி சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய புது புது கலெக்ஷன்ஸ் எப்படியெல்லாம் வளர்க்கலாம், எந்த மாதிரியெல்லாம் டிப்ஸ் உங்களுக்கு வேணுமோ அது எல்லாமே எங்கள் சைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் மல்லி அப்படின்னா இது ஒரு வாசனையாக இருக்கக்கூடிய மலர். நல்ல வெள்ளை கலரில் மட்டும்தான் இருக்கும். அப்படி இல்லை வேறு ஏதாவது டோன்ஸில் இருக்கனாலும் வெள்ளை கலரில் அது அட்டாச் ஆகிருக்கும். நல்ல நறுமணம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியது. தென் இது கொடி இல்லாட்டி செடி இந்த மாதிரி தான் வளரும். மரம் மாதிரியெல்லாம் கண்டிப்பாக கட்டாயமாக ஆகாது. எக்ஸாம்பிள் ஜாதி மல்லி கொடி மாதிரி போகும், குண்டு மல்லி செடி மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இதில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட ஃபியூ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு 1 by 1 இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இருவாச்சி மல்லி. இது ஈக்கு மல்லின்னு கூட சில பேர் சொல்கிறீங்க. ஆனால் எங்கள் ஊரில் இருவாச்சி மல்லின்னு தான் சொல்லுவாங்க. இது காம்பு கூர்க்குறா கும்பா இப்படி தான் இருக்கும். ஒரு 2 அடுக்கு இல்லை 3 அடுக்கு வரக்கூடியது. ஸோ இது நல்லா வாசனையாக இருக்கும். இதோட இலைகளுமே நல்லா கூர்மையாக இருக்கக்கூடியது. இந்த இலைகளுமே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு எட்ஜஸில் ஷார்ப்பாக இருக்கக்கூடியது தான். ஸோ இந்த பிளான்ட்டு உங்களுக்கு 50 rupeesக்கு அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட மல்லி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முடிஞ்சால் நான் ரேட்டு வீடியோவில் சொல்கிறேன். இல்லாட்டி ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். இந்த மல்லி செடியோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியாக தான் உங்களுக்கு இந்த மல்லி வரும். இது மார்க்கெட்டில் விற்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஊரில் இருக்குது, ஒரு சில ஊரில் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாடி தோட்டத்தில் கூட வச்சுக்கலாம். க்ரோ பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு 12 வச்சிங்கன்னா சூப்பராக வளரும். இல்லை நான் தொட்டியில் தான் வைப்பேன் அப்படின்னா ஒரு 10 இன்ச்சு தொட்டி இதுக்கு சரியாக போகும். அடுத்து ஜாதி மல்லி. ஜாதி மல்லியிலே கலர் ஜாதி மல்லி, வெள்ளை ஜாதி மல்லின்னு 2 இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளை ஜாதி மல்லி. இந்த ஜாதி மல்லியில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைகள் இந்த மாதிரி தான் இருக்கும். இது நோவா சத்து கம்மியாக அப்படின்னு யோசிக்கவே தேவையில்ல. ஜாதி மல்லியில் அஃப்கோர்ஸ் இது ரெகுலர் தான், எப்பயுமே வர்றது தான். ஏன்னா கீழே இருக்க தண்டு ஸ்ட்ராங் ஆகும் போது அதோட இலைகள் உதிரும். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கும் போது கீழெல்லாம் ஒரு இலை கூட இருக்காது. ஜாதி மல்லியில் நல்ல மரம் மாதிரி மோல்டாக இருக்கும். மேலே போய் தான் அது ஃப்ளவர் வச்சுருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். இது ஒரு கொடி வெரைட்டி. இது நல்ல விவசாயத்துக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். சாயந்தரத்தில் தான் மலரும். சாயந்தரம் நல்ல வாசனையாக இருக்கும். காலையில் உதிரிடும். அதுதான் இந்த ஜாதி மல்லியோட ஸ்பெஷல். அடுத்து பவளமல்லி. பவளமல்லி இப்போ ஸ்டாக் இல்லை. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணுன்றதுக்காக நான் காமிக்கிறேன். பவளமல்லியோட இலைகள் ரொம்ப சொரப்பாக இருக்கும். அண்ட் பூக்கள் சூப்பராக பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும். ஆரஞ்சு டியூப் மாதிரி உங்களுக்கு ஒயிட் கலரில் ஃப்ளவர் வச்சுருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா காக்கட்டான். காக்கட்டான்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கலர் காக்கட்டா, வெள்ளை காக்கட்டா, ஜம்போ காக்கட்டா, ஹைப்ரிட் காக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறது 2 காக்கட்டா தான். ஒன்று வெள்ளை காக்கட்டா, இன்னொன்று கலர் காக்கட்டா. கலர் காக்கட்டாவும் ஜாதி மல்லியும் சேம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. சேம் கிடையாது. வீடியோஸும் நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இலைகளுமே வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த கலர் காக்கட்டா. மொக்கில் உங்களுக்கு இந்த மாதிரி பிங்கிஷாக இருக்கும். மலர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்கும். அடி தண்டில் உங்களுக்கு அதே பிங்கிஷ் ஷேடு வரும். அடுத்து வெள்ளை காக்கட்டா தான். இது ஃபுல்லாகவே வெள்ளையாக தான் இருக்கும். இது தண்டு க்ரீன் கலரில் இருக்கும். அவ்வளோதான். இதில் வேறு எந்த ஸ்பெஷலும் இல்லை. காக்கட்டாவோட லீஃபே ரொம்ப உங்களுக்கு சாஃப்டாக ரொம்ப அழகாக இளந்துளிர் மாதிரி தான் இருக்கும். அடுத்து கொடி மல்லி. இது பச்சை மல்லி மாதிரியே தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் அது பச்சை மல்லி கிடையாது. கொடி மாதிரி இருந்துச்சுன்னா அது சந்தன மல்லின்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லாட்டி நித்திய மல்லின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு பூக்கள் கொடி மாதிரி ஏறி உங்களுக்கு நிறைய பூக்கள் வைக்கும். செம்ம சூப்பராக லோ மெயின்டெனன்ஸில் உங்களுக்கு வரக்கூடியது இந்த ஒரு மல்லி வெரைட்டி. அடுத்ததாக குண்டு மல்லி. இந்த குண்டு மல்லி ரொம்ப ஃபேமஸ். எல்லா ஊர் மார்க்கெட்லேயுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது. முகூர்த்த சீசன்லாம் செம்ம ரேட்டு விற்கும். 150 ரூபா 170 ரூபா வரைக்கும் கூட ரீசெண்டாக விற்றுச்சு. ஸோ அந்த மல்லி வெரைட்டி தான். இதுவுமே உங்களுக்கு சூப்பராக ஒரு லேயரில் வைக்கக்கூடியது. ரொம்ப அழகாக மனமாக இருக்கும். குண்டு மல்லி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஜாஸ்மின். ஸோ இந்த ஏஞ்சல் ஜாஸ்மின் உங்களுக்கு 9 லேயர் இல்லாட்டி 11 லேயர் இது மட்டும்தான் வைக்கும். உங்களுக்கு நல்ல அகண்டு நீளமாக பெட்டல்ஸ் லென்த்தியாக ஒல்லியாக இருக்கக்கூடியது. கலர் ஆஃப் ஃப்ளவர் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை தமிழில் ராமர் பானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு நல்ல கூர்மையான ஷேப்பில் ஒல்லியாக நீட்டாக வர்றதுனால இந்த உங்களுக்கு பேர். ஸோ இந்த பிளான்ட்டோட லீஃப் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். காக்கட்டாவோட லீஃப் சிமிலராக இருக்கும். பட் நீட்டமாக இருக்கும். அடுத்ததாக பச்சை மல்லி அப்படி இல்லைன்னா பால் மல்லி 2 வெரைட்டி இருக்குது. இதில் பால் மல்லிக்கு பச்சை மல்லிக்கு வித்தியாசம் ஆல்ரெடி நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். இதில் குட்டியாக உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன்.
பச்சை மல்லி வந்து கீழே காம்பு வந்து க்ரீன் கலரில் இருக்கும், அதுவே பால் மல்லியாக இருந்தால் ஒயிட் கலரில் வரும். இது ரெண்டு தான் இதுக்கு வித்தியாசம். மற்றபடி பிளான்ட் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதுவுமே உங்களுக்கு ஊசி மல்லின்னு சொல்லுவாங்க, பச்சை மல்லி, பச்சை காம்பு முல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊரில் நிறைய விதமான பேர் இருக்குது. மார்க்கெட் ஃபீல்டில் ரொம்ப ரொம்ப ஹைப்பில் இருக்கக்கூடியது இது. எல்லோரும் நடவுக்கு கூட நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஒரு செடியுமே நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை 100 செடி அரேஞ்ச் பண்ணி தர சொன்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம். உங்களுக்கு எத்தனை செடி வேணுமோ அத்தனை செடி நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி தருவோங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே சரி, உங்கள் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அட்ரஸுக்கு எங்களோட செடிகள் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். ப்ரொஃபஷனல் கொரியர் இல்லாட்டி மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் மூலமா நாங்கள் அனுப்பிச்சி கொடுப்போம் உங்களுக்கு. அடுத்த நந்தவனம் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நந்தவனத்தில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குங்க. டிஸ்க்கு, மொட்டு, மலரது, மலராதது, அடுக்கு அப்படின்னு ஸ்டார் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற வெரைட்டியை நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இது டிஸ்க் ஷேப்ட்டு நல்ல ரவுண்ட் கலரில் இந்த மாதிரி தான் பெட்டல்ஸ் வரும். இந்த லீஃபுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மல்லி வெரைட்டியில் ஒன்று தான், ஆனால் அது வந்து மல்லி வெரைட்டியில் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. இதுவுமே மார்க்கெட் ஃபீல்டில் நல்லா போகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பர்பஸ்க்காக சூப்பராக போகக்கூடியது, சீக்கிரமாக வாடாது. மற்ற மல்லியாவது காலையில் புதுச்சுன்னா சாயந்தரம் வாடிடும், கசங்கிடும். பட் இந்த மல்லி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே சூப்பராக 1 to 2 days வரைக்கும் அப்படியே இருக்குன்றதுனால இது ரொம்ப நிறைய பேர் விரும்பி வாங்குறீங்க. இதில் வந்து பட்டாக இருக்கிறது தான் நிறைய பேர் வாங்குறீங்க. இந்த மாதிரி பட்டாகவே இருக்கும், அது மலரவே மலராது. அந்த வெரைட்டி பிரைட்ஸ் எல்லாமே கல்யாணத்தில் யூஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ இதுதான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மல்லி வெரைட்டிஸ். லாஸ்ட்டாக இன்னொன்று காமிக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது ரோஸ் மல்லி, 10 அடுக்கு மல்லி, ராஜமல்லின்னு சொல்லக்கூடிய இந்த மல்லி தாங்க. இது ரொம்பவே ட்ரெண்டு. நம்ம பேஜில் எப்போ ஸ்டாக் போட்டாலுமே உடனே ஸ்டாக் அவுட் ஆகிடும். இதில் மதர் பிளான்ட்டுமே இப்போ கொஞ்சம் ஸ்டாக் வந்திருக்கு. வெப்சைட்டில் அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம், இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் கட்டாயமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செடிகளையுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப சிம்பிளாக சுலபமாக உங்களுக்கு மெயின்டைன் பண்ணலாம். இது ஒரு பட்டன் ரோஸ் சைஸ் அளவுக்கு வர்றதுனால ரோஜா மல்லி அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த மல்லி கூட வேறு ஏதாவது ஃப்ளவர்ஸ், மூக்குத்தி பட்டன் ரோஸ் எல்லாமே கலந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி கட்டி தலையில் வச்சிங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா ஒயிட் கூட எந்த கலருமே நீங்கள் மேட்ச் பண்ணிங்கனாவே அதுவும் தனி ஸ்பெஷல் அழகாக தெரியும். ஸோ இது எல்லாமே தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்க கலெக்ஷன். ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிட்ட பிளான்ட் எப்படி இருக்குது, என்னென்ன ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நர்சரியில் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க வெப்சைட் இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் உங்களோட ஆர்டரை மறக்காமல் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.